ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். துரூஸுல் முஹிம்மா, முஸ்லிம்களுக்கான இந்த உம்மத்தின் சமுதாயத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற தொடர் வகுப்பிலே நாம் இருக்கிறோம். இன்று எத்தனாவது அமர்வு மொத்தமாக பார்த்தோம் என்றால், மொத்தமாக முதல் பாடத்திற்கு 5 வகுப்புகள் எடுத்திருக்கிறோம். இரண்டாம் பாடத்திற்கு இதுவரை 4 வகுப்பு எடுத்திருக்கிறோம். இது 5வது வகுப்பு. இது 5வது வகுப்பு. அப்படி என்றால் 10வது வகுப்பில் இருக்கிறோம். இரண்டாவது பாடத்தில் 5வது வகுப்பில் இருக்கிறோம். 5வது பகுதி அமர்வில் இருக்கிறோம். என்ன இரண்டாவது பாடம்? அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்கள் என்ற இந்த பாடத்திற்கு 5வது வகுப்பிலே இருக்கிறோம். இதுவரை எத்தனை பார்த்திருக்கிறோம்? அர்கானிலே, தூண்களில், இஸ்லாத்தின் தூண்கள். இஸ்லாத்தின் தூண்களில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதின் விளக்கத்தை தெளிவாக பார்த்திருக்கிறோம் இத்தனை வகுப்புகளில். அதன் அர்த்தம், அதன் பொருள், அதன் விளக்கம், அதன் சிறப்பு மற்றும் அதன் நிபந்தனைகள் என்ற அனைத்தையும் பார்த்த நாம் இப்போது தொழுகையை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இன்று நாம் பார்க்க இருப்பது அஸ்ஸகா. ஏனெனில் 5 தூண்களை தெரியாத முஸ்லிம், 5 தூண்களை ஒரு முஸ்லிம் தெரியாமல் இருந்தால் எவ்வாறு அவர் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும்? தூண்கள் முக்கியம் என்று நாம் தெரிந்து கொண்ட நாம் அந்த தூண்கள் என்னவென்பதையும் தாம் தெளிவாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதன் அடிப்படை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு. சரி, தூண்களில் 3வது தூணான ஜகாத்தை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? ثم انتقل رحمه الله الى الزكاه فقال الزكاه. இந்த ஜகாத் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. மேலும் இது 3வது தூணாகவும் இருக்கிறது. மேலும் இது மொழி ரீதியாக ஜகாத் என்றால் என்ன அர்த்தம்? அறுவடை, வளர்ச்சி, அறுவடை செய்வது, வளர்ச்சி செய்வது, இதையெல்லாம் பார்த்தோம். சரி, மார்க்க ரீதியாக ஜகாத் என்றால் ஏற்கனவே கூறினோம், ஒரு குறிப்பிட்ட பொருளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வழங்குவது. இதுதான் ஜகா. ஒரு குறிப்பிட்ட பொருள், அது என்ன பொருள், எந்த பொருளுக்கு வழங்க வேண்டும் அதை பார்ப்போம். யாருக்கு வழங்க வேண்டும் அதையும் பார்க்க வேண்டும். எவ்வளவு வழங்க வேண்டும் அதையும் பார்க்க வேண்டும். இதுதான் ஜக்கா. இதுதான் ஜக்காவின் கட்டமைப்பு. இதுதான் எல்லா பொருளுக்கும் ஜக்காத்தா? அல்ல, குறிப்பிட்ட பொருள்களுக்கு ஜக்காத். அந்த பொருள்களை நாம் அடைந்திருந்தால் ஜக்காத். அந்த பொருள்களுக்கு உடையவராக இருந்திருந்தால் அதற்கு ஜக்காத். அந்த பொருள்களை அடைந்திருந்தால் மட்டும் போதாது, அந்த பொருள்களை அடைந்தும் மார்க்கம் சொன்ன அந்த அளவிற்கு, அந்த நிசாப் அளவிற்கு நாம் வைத்திருக்க வேண்டும். அதற்கு குறைவாக வைத்திருந்தாலும், அந்த பொருள்களை வைத்திருந்தாலும் ஜக்காத் என்னவாக இருக்காது, கடமையாக இருக்காது. பின்பு அதை மார்க்கம் சொன்ன அளவு அதை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு, குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். சரி, அடுத்ததற்கு செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்தை தெளிவாக தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். சூரா பக்ராவிலே இன்னும் சொல்ல போனால் 20 வசனங்களுக்கு மேல் இதை பற்றி கூறுகிறான். வகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையோடு ஜகாத்தை சேர்த்து சொல்லாமல் இல்லை. மேலும் இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ காமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வசனம் நாம் பார்க்கிறோம் பக்ராவிலே 277வது வசனம். மேலும்
இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், சாலிஹான அமல்களை செய்தவர்கள், தொழுகையை நிலைநிறுத்தினவர்கள், ஜகாத்தை கொடுத்தவர்கள். அல்லாஹ் எந்த இடத்திலும் முஃமின்களை பற்றி பேசும் பொழுது குர்ஆனிலே அல்லாஹ்வின் அடியார்களே ஜகாத் எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் முஃமின்களை பற்றி பேசும் பொழுது, அவருடைய சிறப்பு பண்புகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் கொண்டவருடைய விஷயம் தொழுகையாளிகள் ஜகாத்தை வழங்கக்கூடியவர்கள், தொழுகையாளிகள் ஜகாத்தை வழங்கக்கூடியவர்கள். முஃமினின் பண்புகள், அல்லாஹ்வின் அடியார்களே, முஃமினின் அடிப்படை பண்புகள், தான் கொடுத்த இந்த பூமியில் அல்லாஹ் தனக்கு தனக்காக கொடுத்த அந்த நியமத்திற்கு அவன் என்ன செய்தான் என்பதின் அடையாளம் ஜக்கா. குஃபார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இந்த கம்யூனிசத்தை வளர்த்து மக்களுக்கு மத்தியிலே இறை நிராகரிப்பை வளர்க்கக்கூடிய இந்த கம்யூனிசம் என்ற இப்படிப்பட்ட இந்த விஷம கருத்துகளுக்கெல்லாம் தீர்வு தந்து, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாயை, இந்த கம்யூனிசம் எல்லோருக்கும் சமமாக ஆக வேண்டும், எல்லோரும் பொருளாதாரத்தில் சமநிலையில் இருக்க வேண்டும் என்ற இந்த பிம்பம், இந்த பொய் பிரச்சாரம், இதை மார்க்கம் எந்த விதமான நன்மையும் இதற்கு மார்க்கங்கள் எந்த மார்க்கமும் செய்யவில்லை என்ற இந்த விஷம பிரச்சாரம் அனைத்திற்கும் தெளிவாக இதற்கான சத்தியத்தை கொடுத்தது இஸ்லாம், இந்த ஜக்கா. இதை நிலைநிறுத்தாமல் போவதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், நம் கண்ணால் இதை நிலைநிறுத்தாமல் போவதினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய, ஜக்காத்தை நிலைநிறுத்தாமல் போனதினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளும் கேடுகளும் எவ்வளவு சொல்லி மாள முடியாது. இந்த விஷயம் மக்களுடைய கொள்கையை கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. முஸ்லிம்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்காமல் போவதினால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் ஏற்கனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம், அனைத்தையும் இது பார்த்து விட்டோம். அடுத்ததாக நேரடியாக ஜக்காத் இதற்கு செல்வோம். உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார்களாம், இதிலே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜக்காத்தை மறுப்பவர் காஃபிர். ஏற்கனவே நாம் கூறினோம், ஜக்காத்தை மறுப்பவர் காஃபிர் என்பதிலே உலமாக்கள் இதிலே எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்திலும் இல்லை. ஏனெனில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கடமையை மறுப்பவர் காஃபிர், நிராகரிப்பவர் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இஜ்மாவில் இருக்கிறார்கள். மேலும் இதிலும் இஜ்மாவில் இருக்கிறார்கள். இரண்டாவது விஷயத்திலும் இஜ்மாவில் இருக்கிறது, ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்களிடம் சண்டையிடுவதற்கு. ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவரிடம் சண்டையிடுவதற்கு, ஆட்சியாளர்களுக்கு அவரிடம் சண்டையிட்டு அவரிடம் அந்த பணத்தை, அந்த ஜக்காத்தை, அந்த பொருளை பிடுங்குவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவிற்கு ஜக்காத் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லோரும் இதை அறிந்திருக்கிறோம். ஜக்காத் என்பது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால் எதற்கு கடமையாக இருக்கிறது, எந்தெந்த விஷயங்களுக்கு கடமையாக இருக்கிறது? ஜக்காத் கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் நாணயங்கள், இரு நாணயங்கள். இந்த இரு நாணயங்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்கள், அதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி. ஜக்காத் கடமையாக வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமான விஷயம் வைத்திருப்பவர்கள் யார்? தங்கம் மற்றும் வெள்ளி. இந்த தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கு ஜக்காத் கடமையாகிறது. இதுதான் நக்து என்று சொல்வோம். அல்லது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு பகரமாக இன்று இருப்பவை என்றால் தற்போது நாம் வைத்திருக்கக்கூடிய காகித நாணயங்கள். ஏன்? ஆம், தங்கம் வெள்ளி வைத்திருப்பார். சரி, ஒருவர் 1 லட்சம், சரி, ஒருவர் 10 லட்சம் வைத்திருப்பார், 20 லட்சம் வைத்திருப்பார். தங்கத்திற்கு 85 கிராம் இருந்துவிட்டால் அவருக்கு ஜக்காத் கடமையாகி விடுகிறது என்றால், தங்கத்திற்கு 85 கிராம் ஜக்காத் கடமையாகி விடுகிறது என்றால் ஏறத்தாழ எவ்வளவு வரும்? 85 கிராம். சரி, எதுவோ சரி, அதை பணமாக வைத்திருந்தா
ஜகாத். ஏன்? ஏனெனில் பணம் என்பது ஜகாத், பணம் என்பது தங்கத்துடைய அளவினால் தான் அந்த நாணயங்கள் பகரமாக உருவாக்கப்பட்டது. அது எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். பொருளாதாரத்தின் அடிப்படையிலே இதுதான். தங்க வெள்ளி நாணயங்கள் தான் இன்று என்னவாக இருக்கிறது? ஒரு நாட்டினுடைய பண அச்சிடல் என்பது, அந்த பண காகிதங்களை அச்சிடப்படுவது என்பது அந்த நாட்டின் தங்க சொத்தை கொண்டுதான், ஒரு நாட்டின் தங்க சொத்தை கொண்டுதான் என்ன அச்சடிக்கப்படும்? பணம் என்பது, நாணயங்கள் என்பது அச்சடிக்கப்படும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக எதை வைத்திருந்தால்? கால்நடைகள், பஹீமத்துல் அன்ஆம். நாம் இங்கே எதுவும் ஜக்காத்துடைய ஃபிக்ஹ் வகுப்புகளை எல்லாம் ஷேக் அவர்கள் இங்கே எடுக்கவில்லை. வெறுமன ஜக்காத் என்றால் ஒரு முஸ்லிமுக்கு என்ன தெரிய வேண்டும் அதை மட்டும் தான் சொல்கிறார்கள். அடிப்படையாக முதலில் என்ன பொருட்கள் வைத்திருந்தால் என்பதை பார்த்து வருகிறோம். முதலில் 2 நாணயங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி, மற்றும் அதற்கு பகரமாக இருக்கக்கூடிய காகித நாணயங்கள். அது எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் அதையெல்லாம் ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்தில் இந்த இடத்தில் அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. இரண்டாவதாக கால்நடைகள், பஹீமத்துல் அன்ஆம். இது என்ன கால்நடைகள் என்றால்? ஒட்டகம், மாடு, ஆடு. ஒட்டகம், மாடு, ஆடு. மூன்றாவது அஸ்ஸிமாரு வஸ்ஸுரு, அதாவது பழங்கள் மற்றும் பயிர்கள். பழங்கள் மற்றும் பயிர்கள். அஸ்ஸிமாரு வஸ்ஸுரு, அதாவது அறுவடை செய்யப்படும் தானியங்கள் மற்றும் பழங்கள். அறுவடை செய்யப்படும் தானியங்கள் மற்றும் பழங்கள். நான்காவது ஜகாத் இதற்கு கடமையாகிறது. உரூது திஜாரா. உரூது அத்திஜாரா, அது என்ன? வர்த்தக பொருள்கள். வர்த்தக பொருள்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வர்த்தக பொருள்களுக்கு ஜகாத் இருக்கின்றது. அப்ப அது என்ன வர்த்தக பொருள்? அதாவது ஒரு கடை வைத்திருக்கிறார். அந்த கடையில் அவர் அமர்ந்து உட்கார்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஃபேனோ அல்லது அவருடைய பொருளை விற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷெல்ஃபுகளோ அல்லது டேபிளோ, இதல்ல வர்த்தக பொருள்கள். எந்த பொருளை ஒருவர் விற்கிறார், எந்த பொருளை ஒருவர் மக்களுக்கு கொடுப்பதற்காக, மக்களிடம் விற்பதற்காக வைத்திருக்கிறார், அந்த பொருள்களுக்கு ஜகாத் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் இன்று வர்த்தக பொருள்கள் உருது திஜாரா என்றால், ஃபேனுக்கு நான் கட்ட வேண்டுமா, நான் இது 2 பெரிய சேர் வாங்கி போட்டிருக்கிறேன், பெரிய கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறேன், இதற்கெல்லாம் ஜகாத் வேண்டுமா, ஜகாத் கொடுக்க வேண்டுமா? அல்ல, இதற்கல்ல ஜகாத். யாருடைய வர்த்தக கடையில், அந்த கடையில் எந்த பொருளை கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களோ, அந்த பொருள் வைத்து வியாபாரம் செய்கிறீர்கள், மக்களுக்கு காட்சிப்படுத்தி, அதுதான் உரூது. மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு பெயர் தான் உரூது. அதை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த பொருள்களுக்கு ஜகாத் இருக்கிறது, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு. சரி, அடுத்ததுக்கு செல்வோம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது பொருளாதார ரீதியான ஜகாத். உடல் ரீதியான வரக்கூடிய ஜகாத் என்றால் நாம் எல்லோரும் தெரிந்திருக்கோம். என்ன ஜகாத்? ஜகாத்துல் அப்தான், ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்து அல் ஃபித்ர். நாம் தஜிபுல் ஃபித்ர் மின் ரமதான், நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். ரமதானிலே செய்யக்கூடிய அந்த ஜகாத்தும், அதற்கும் ஜகாத் என்பது ஒரு பெயர் உண்டு. சரி, இந்த ஜகாத் ஒருவருக்கு கடமையாக வேண்டும் என்றால் நிபந்தனை இருக்கிறது. அது என்ன நிபந்தனைகள்? முதல் நிபந்தனை, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அல் இஸ்லாம். முஸ்லீம் அல்லாதவருக்கு என்ன செய்ய, என்ன ஜகாத் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே அவருக்கு கடமை இல்லை, கடமையாகாது. ஜகாத் முதலில் நிபந்தனை இஸ்லாம். இரண்டாவது நிபந்தனை அல் ஹுர்ரியா, அவர் அடிமையாக இருக்கிறது. அல் ஹுர்ரியா, சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அடிமையாக இருந்தவர்களுக்கு ஜகாத் என்பது கிடையாது. சரி, இது இரண்டாவது. மூன்றாவது நிபந்தனை, நிசாபின் அளவை, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜகாத் பொருள்கள் நிசாப் அளவை அடைந்திருக்க வேண்டும். அவர் வைத்திருக்கக்கூடிய நாம் பார்த்த அந்த 4 பொருள்கள், தங்கம், வெள்ளி, கரன்சி, பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகள், பழங்கள் மற்றும் பயிர்கள், வியாபார பொருள்கள், இதெல்லாம் வைத்திருந்தாலும் நிசாபை அடைந்திருக்க வேண்டும்.
நிசாபின் அளவை அடைந்திருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு செல்வம் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் பொழுது அதற்கு ஜக்காத் அப்போதுதான் கடமையாகும். ஒரு செல்வம் நாம் வைத்திருக்கிற ஜக்காத்தின் செல்வம் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைவது. சரி, நான்காவது நிபந்தனை என்ன? இதுவும் இருக்கு, இது மட்டும் இருந்தால் போதாது. இந்த மூன்றும். நான்காவது, ஒரு முழு ஆண்டு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். கவனியுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜக்காத்தின் பொருள் இருக்கிறதா? என்னிடம் இருக்கிறது. ஜக்காத் கடமையாகிவிட்டதா? இப்போது இல்லை, கடமையாகவில்லை. ஜக்காத்தின் பொருள் இருந்தும் இந்த ஜக்காத்தின் பொருள் சொல்லக்கூடிய அந்த நிசாப் அளவை அவர் எட்டிருக்க வேண்டும். உடனே இப்போது கடமையாகி விடுமா? கடமையாக. நிசாபின் அளவு எட்டி எப்போது ஆகிறதோ அப்போதிலிருந்து ஒரு வருடம் அவரிடம் இதே நிலையில் அவர் இருக்க வேண்டும். அந்த நிசாபின் அளவு. எடுத்துக்காட்டாக, தங்கம் நிசாப் அளவை எட்டி விட்டார், வைத்திருக்கிறார். தங்கம் வைத்திருக்கிறார், ஜகாத் இப்போது கடமையாகுதா? வைத்திருக்கிறார். சரி, மிக முக்கியமான நிபந்தனை அடைந்து விட்டார். சரி, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நிசாபின் அளவை எட்டி விட்டார் தங்கத்திற்கு. சரியா? நிசாபின் அளவை என்ன செய்து விட்டார்? எட்டி விட்டார். சரி, எட்டி விட்டதிலிருந்து அவருடைய நேரம் ஆரம்பமாகிறது. கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். 4 மாதத்தில் 12 மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னால் 4வது மாதத்தில் பெரிய செலவு அவருக்கு ஏற்படுகிறது. பெரும் செலவு அவருக்கு ஏற்படுகிறது. எடுத்து விட்டு விடுகிறார். இப்போது என்ன ஆகும்? ஜகாத் கடமையாகுமா? கடமையாகாது. ஏனெனில் முழு ஒரு வருடம் அவரிடம் என்ன செய்யவில்லை? அது அவர் கையில் தங்கவில்லை. எந்த அளவிற்கு மார்க்கம் இலகுவாக்குவது என்பதை பாருங்கள் மனிதர்களுக்கு, இந்த ஜக்காத் என்ற இந்த விஷயத்தை. 4வது அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 4வது இந்த சட்டம் அல் ஹவுல், இந்த 4ம் இருக்க வேண்டும். இந்த 4ம் நிபந்தனைகளும் இருந்தால்தான் ஜக்காத் ஒருவருக்கு கடமையாகும். மேலும் ஜக்காத்திற்கு பல நன்மைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதிலும் முக்கியமாக அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரப்பு ரட்சகனின் முகத்திற்காக, அவனிடம் நெருங்குவதற்காக ஒருவர் ஜக்காத்தை வெளியெடுக்கிறார்கள் என்றால், ஒருவர் ஜக்காத்தை வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்றால், அல்லாஹ் அவருடைய செல்வத்தில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவருடைய செல்வங்களில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். மேலும் அந்த செல்வத்தை அவரை சுத்தப்படுத்துகிறான். மேலும் இந்த ஜக்காத் என்பது ஏழைகளின் ஹக், ஏழைகளின் உரிமை, வறியவர்களும் ஏழைகளின் உரிமையாக இருக்கிறது. மேலும் யாருக்கான உரிமையாக இருக்கிறது? ஏழைகள் வறுமையானவர்களுக்கு மட்டும் உரிமையானவர் மட்டுமல்ல. குர்ஆனிலே யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னப்பட்ட அந்த 8 பேர், அந்த 8 கூட்டத்தார்களுடைய உரிமை, அவர்களுடைய ஹக்காக அது இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் தான் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள். மேலும் உலமாக்கள் ஜக்காத்தின் நன்மைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள், அதன் சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். மேலும் அதில் மிக முக்கியமான நன்மைகள் என்னவென்றால், கருமித்தனத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமா, ஜக்காத்தை வழங்குபவன் எவ்வாறு கஞ்சனாகவோ கருமியாகவோ இருக்க முடியும்? குர்ஆனிலே எத்தனை இடங்களில் கருமித்தனத்தை பற்றி அல்லாஹ் இழிவாக கூறுகிறான். கஞ்சத்தனத்தை பற்றியும் கருமித்தனத்தை பற்றியும் அல்லாஹ் எத்தனை இடங்களில் குர்ஆனில் இழிவாக கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹ் விளக்குகிறான். ரப்புல் ஆலமீன் 59வது சூரா, சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூரா 9வது வசனம், وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் தன்னுடைய நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் வெற்றியாளர், அவர் வெற்றியாளர். மேலும் சூரத்து சபாவிலே, சூரா அஸ்-சபா 34வது சூரா 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا أَنْفَقْتُمْ مِنْ شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும்
நீங்கள் தர்மம் செய்யவில்லை, அதைவிட சிறந்ததை பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு அதை தருகிறான், மற்றதை தருகிறான். இந்த எண்ணம் வர வேண்டும். நீங்கள் வைத்திருப்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் சம்பாதித்தது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. உங்களுக்கு கொடுத்ததில் ஜக்காத்திற்கு தகுதியானவர்களாக இருப்பின் நீங்கள் அதை கொடுப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது மற்றவர்களுக்கு. அதை நீங்கள் அவ்வாறு கொடுத்தால் வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அதை விட அல்லாஹ் சிறந்ததாக பகரமாக திருப்பி அதை கொடுக்கிறான். ஆனால் இதை யாரும் சிந்திப்பதில்லை. ஜக்காத்தை கொடுத்து விட்டால் என் பொருள் அழிந்துவிடும், என் பொருள் என்னிடம் இல்லாமல் போய்விடும் என்ற அந்த கஞ்சத்தனமும் கருமித்தனமும் நம்மை ஆட்கொண்டு விட்டது என்று சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 2588வது ஹதீஸ், 2588வது ஹதீஸ், மா நக்ஸத் ஓ மா நக்ஸத் ஸதகத்துன் மின் மால், எந்த ஒரு செல்வத்திலும் சதக்கா செய்வதினால், ஜக்காத்தை கொடுப்பதினால் எந்த செல்வமும் குறைந்ததில்லை, குறைவதில்லை. அல்லாஹ்வின் தூதரின் வாக்கு, அல்லாஹ்வின் தூதரின் வாக்கு. அவர்கள் வாக்களிக்கிறார்கள், பயப்படாதீர்கள், செலவு செய்யுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். உங்களுக்கு மார்க்கம் உங்களை தாண்டி செலவு செய்ய சொல்கிறதா? உங்கள் சக்தியை தாண்டி உங்களுக்கு என்ன ஜக்காத்தோ அந்த ஜக்காத் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதை கொடுப்பது உங்களுக்கு நியாயமானது, உங்கள் சக்திக்குட்பட்டது. ஏனெனில் நீங்கள் அதை அடைந்திருக்கிறீர்கள், நிபந்தனையை பெற்றிருக்கிறீர்கள். மேலும் சூரத்து அத்-தௌபாவிலே 60வது வசனம், ஃபகத் ذكرஹுமுல்லாஹ், மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த 8 பேர் யார்? அடுத்து அதாவது அந்த 8 பேர் யார்? ஜக்காத்தை பெறக்கூடிய அந்த 8 பேர் யார்? ஜக்காத்தை பெறும் 8 பேர்கள் கவனியுங்கள். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சூரா தௌபாவிலே 60வது வசனம். இதை ஷேக் அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை யாருக்கு பிரித்து தர வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான். வேண்டும் என்ற அந்த கணக்கை அவனே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ரப்புல் ஆலமீன் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு என்ன செய்திருக்கிறான்? அதை 8 வகையாக பிரித்திருக்கிறான். 8 வகையாக பிரித்திருக்கிறான். ஆனால் அந்த 8 வகை 2 வகையாக பிரிகிறது. 2 வகையான மக்கள் என்ற அடிப்படையில் பிரிகிறது. அந்த 8 வகையும் 2 வகையில் பிரிக்கிறது. அப்படி என்றால் ஒரு சாரார் 4 வகைகள் இருக்கிறார்கள், மற்றொரு சாரார் 4 வகைகள் இருக்கிறார்கள். என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சாரார் யார் என்றால், மன் யஅഖுது லிஹாஜத்தின் ஃபயஅഖுது பிஹஸ்பி ஷித்தத்தில் ஹாஜத்தி வ தஅஃபிஹா, யாருக்கு தேவை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு முதல் பகுதியில் வருகிறார்கள். தேவை இருக்கக்கூடியவர்களாக லிஹாஜா, தேவை இருக்கிறார்கள். மேலும் எவ்வாறு தேவை இருக்கிறது, அவருக்கு எந்த அளவிற்கு தேவை என்ற அடிப்படையில் மக்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். அவர் மிகவும் மோசமான நிலை இருக்கிறார், ஆனால் அவருக்கு தேவைப்படுகிறது ஜகாத். அது என்ன நிலைமைகள்? அவர்கள்தான் ஃபுகராக்கள், மசாகீன்கள், ரிகாப் வ இப்னுஸ் ஸபீல். யார் இவர்கள்? ஃபுகராக்கள், ஏழைகள். பின்னால் வருவோம் நாம். ஃபுகரா, மசாகீன் என்ற இந்த 2 வார்த்தைகள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏழைகள் குர்ஆனிலே இந்த ஏழைகள் என்று சொல்லும் பொழுது, வரிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் 2 பேரை குறிப்பிடுகிறான். ஏழைகள், அதாவது ஃபுகராக்கள், மசாகீன்கள். யார் இந்த 2 பேர்? ஃபுகராக்கள், மசாகீன்கள். இது அல்லாத அடுத்த 2 பேர் யார் என்றால், அடிமைகளை அதாவது அடிமைகளை விடுவிப்பதற்கானவர்கள், அடிமைகளை விடுவிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஜகாத். 4வது வழிபோக்கர்கள், வழியை துண்டித்தவர்கள்.
அதாவது திரும்பி வீடுக்கு தன் ஊருக்கு செல்வதற்கு எந்த விதமான உதவியை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு வழியும் இல்லை. இந்த 4 பேர். சரி, முதலில் இந்த ஃபுக்கராக்கள் மசாக்கின்கள் இவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்பதை பார்த்து விடலாம். இந்த இவர்களை தவிர்த்து தேவைக்காக வாங்கக்கூடியவர்கள் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர் அதற்கு தேவையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்றால் அவர்கள் ஒருவர் இந்த அடிமையை விடுவிப்பதற்கானதற்கு ஜகாத் பணத்தை நாம் பயன்படுத்தலாம். இன்னொரு சாரார் யார்? வழிபோக்கர்கள். உண்மையிலேயே வழி வந்திருப்பார்கள். ஏனெனில் அல்லாஹ் நடிகார்கள் இன்று பல விஷயங்கள் வந்துவிட்டது. இன்று முதற்கொண்டு இந்த ஜகாத்தின் பணம் தேவைப்படக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது. எவ்வளவு பேர் வழியை தொலைத்தவர்களாக இருப்பார்கள், எதுவும் இருக்காது. அவர் திரும்பி செல்ல வேண்டும். நம் நாட்டில் நம்ம பள்ளியில் ஒருவர் வருகிறார், வெளியூர்ல இருந்து வருகிறார். பார்த்தால் அவர் என்ன தெரிகிறது என்றால் ஊருக்கு செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த இடத்தில் என்ன செய்யலாம்? ஒருவரின் ஜகாத்தை பணம் இவருக்கு கொடுப்பதற்கு முழு தகுதியானவர். அல்லாஹ் சொன்ன அந்த 8 பேரில் அந்த 8 கூட்டத்தார்கள் இவர் அடங்குவார். வழியை மறந்தவர், போக முடியாமல் மறந்தவர் என்றால் போவதற்கான வழிகளை மறந்தவர். சரி, இந்த ஃபுக்கராக்கள் மசாக்கின்கள் என்ற வார்த்தை அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால் ஃபகீர் மிஸ்கின். இந்த ஃபகீர் மிஸ்கின் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே 2 பேரையும் குறிப்பிடுகிறான். ஆனால் நினைத்துக் கொள்ளக்கூடாது 2 பேரும் ஒருவர் தான் என்று அல்ல. 2 பேரும் வெவ்வேறானவர்கள். ஆனால் அடிப்படையில் வறியவர்களாம். ஆம், இருவருமே வறியவர்கள் தான். ஆனால் இவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்குள்ள உள்ள அந்த வேறுபாடு என்ன? வேறுபாடு என்னவென்றால் மிஸ்கீனை விட ஃபகீர் மோசமானவர்கள். தேவை மிஸ்கீன் என்பவரை விட ஃபகீர் என்பவர் இன்னும் தேவையுடையவராக இருக்கிறார், இன்னும் நலிந்த நிலையில் இருக்கிறார். சரி, இதை இன்னும் வேறு எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஃபகீர் அதாவது மிஸ்கீன் என்பவர் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு வருடம் தன் பொருளாதார தேவை, தனக்கு என்ன பொருளாதாரம் என்று தேவையாக இருக்கிறதோ அதை பாதி அளவுதான் அவருக்கு அது கிடைக்கும். தன்னுடைய ஒரு வருடத்திற்கு அவருக்கு தேவையான பொருளாதாரம் தனக்கு, தன் உணவிற்கு, தன் பிள்ளைகளுக்கு, தன் மனைவிக்கு, தன் குடும்பத்தார்களுக்கு ஒரு வருடம் அவருக்கு என்ன பொருளாதாரம் ஆக தேவையாக இருக்கிறதோ அதை பாதி அளவிற்கு தான் அடையக்கூடியவராக இருக்கிறார். முழுமையாக அவருக்கு தேவையான தேவைக்கு அதிகத்தை பற்றி நீங்க பேசவில்லை, அவருக்கு தேவையான அந்த பொருளாதார நிலையை பாதி அளவு தான் அடைந்திருப்பார். முழுமையாக அடைய முடியாத ஒரு மனிதராக இருப்பார். இவர்தான் மிஸ்கீன். இவரை விட மோசமான நிலையில் உள்ளவர் தான் ஃபகீர். இவர் யார் என்றால் அந்த பாதி கூட இல்லாமல் இருப்பார். இவர் யார் என்றால் அதே ஒரு வருடத்திற்கு இவருக்காவது அரை வயிறு நிறைகிறது, பாதியாவது வந்திருக்கிறது, அவரும் தேவையில் இருக்கிறார், கொடுக்க வேண்டும் அவருக்கும். அவரை விட ஆக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய, நலிந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் ஃபகீர். இதை தமிழில் எந்த வார்த்தை எதற்கு சொல்வது என்று தெரியவில்லை. ஏழைகளா வறியவர்களா என்ற அந்த வார்த்தைகள் எதற்கு எதிர் என்று தெரியவில்லை. 2 வார்த்தைகளில் எது ஆக கீழ் வார்த்தைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. ஆனால் அரபி மொழியிலே இது இவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்கீன் என்பவர் அரை வயிறு, அரையாவது அவருடைய தேவை பூர்த்தியாகிறது. ஃபகீர் என்பவர் அதைக்கு கீழ் அறையை கூட பூர்த்தி செய்ய முடியாதவர்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் ஃபகீர் என்று பொதுவாக சொன்னால் அது மிஸ்கீனும் சேர்ந்துதான் இருப்பார். மிஸ்கீன் என்று பொதுவாக சொன்னால் ஃபகீரும் சேர்ந்துதான் இருப்பார். 2 பேரையும் சேர்த்து சொல்லும் போதுதான் இருவரும் வெவ்வேறானவர்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த இருவருமே ஜக்காத்தை பெறுவதற்கானவர்கள், ஆக முக்கியமானவர்கள். ஜக்காத்தை பெறுவதற்கு இந்த இருவர்கள் மிக முக்கியமானவர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதன் போது நாம் பார்த்தது தேவைக்காக பெறுபவர். சரி, அடுத்த கூட்டம் யார்? அடுத்த கூட்டம் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, தேவைக்காக என்பதை பார்த்தோம். அடுத்தது யார்? இவர் யார் என்றால் தான் செய்த நன்மைக்காக வாங்கக்கூடியவர். தான் செய்த
பயன் தான் செய்த நன்மைக்காக அல்லாஹ் வாங்குவதற்கு இவர்கள் உரிமையானவர்கள் என்பதனால் அவர்கள் அதற்கு வாங்குகிறார்கள் ஜக்காத். முதல் 4 பேர் தேவை உடையவர்கள். தேவை யாரு? முதல் 4 பேர் மிஸ்கீன். நாம் இந்த 4. அடுத்தது யார்? அடுத்தது தன்னுடைய தேவைக்காக அல்ல, தன் நன்மைக்காக, தான் செய்த அந்த செயலுக்கு பகரமாக நன்மையாக பெறக்கூடியவர்கள். யார் இவர்கள்? ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிப்பவர்கள். ஜக்காத்தை வசூலிப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு உண்மையாகவே அல்லாஹ்விற்கு பயந்து ஜக்காத்துடைய பொருளை கொடுத்திருந்தால் ஜக்காத் வசூலிப்பவர் என்ன செய்ய மாட்டார்? ஜக்காத்தின் பணத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பார். எந்த கல்வி அறிவும் நம்மிடம் இல்லை. ஜக்காத்தை வசூலிப்பவர் என்பவருக்கு 8 பேரில் அல்லாஹ் இந்த கூட்டத்தை குறிப்பிடுகிறார் என்றால் எவ்வளவு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த இடத்திலே அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். மக்களின் பணத்தை தவறான முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனெனில் ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க சொல்கிறான். எந்த அளவிற்கு? அவர் தேவை இல்லாமலும் இருக்கலாம். அதனால்தான் 2ஆக பிரித்திருக்கிறார்கள். கவனியுங்கள், முதல் 4 பேர் தேவை உடையவர்கள், 2வது பேர் தேவை இருந்தால் கொடுக்க வேண்டும். இப்ப ஜக்காத் வசூலிப்பவர் பெரிய, அதாவது அவர் ஏழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன்? அவர் இந்த நிலையில் வருகிறார். ஜக்காத்தை வசூலிப்போர் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஏழை என்பதற்காக தேடி அல்ல, ஜக்காத்தை அவர் செய்யக்கூடிய செயலுக்காக அவருக்கு ஜக்காத் வழங்க வேண்டும். அவ்வளவுதான். இதை செய்தால் சுப்ஹானல்லாஹ் அவர்களுக்கு ஜக்காத் இருக்கின்றது என்பது தெரியவில்லை. அது என்னவாகிறது? தவறான முறையில் அவர்கள் அதை எடுப்பதற்கு வழிவகுங்களை மக்களே தள்ளி விடுகிறார்கள். அந்த மக்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சாரார். 2வது யார்? முஅல்லஃபது குலூபுஹும், இஸ்லாத்துடன் இணைக்கப்பட்டவர்கள், இணக்கமானவர்கள், இஸ்லாத்திற்கு மிகவும் இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது இவருக்கு இந்த மார்க்கத்தை இவருக்கு நாம் ஜக்காத்தை வழங்கினால் இவர் என்ன செய்யலாம்? இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவார், இஸ்லாத்தின் பால் வருவார், இஸ்லாத்தின் பால் நுழைவார் என்ற அந்த அடிப்படையில் இவருக்கு செய்ய வேண்டும், இவருக்கு கொடுக்க வேண்டும். 3வது ஃபிர் ரிகாப், 3வது காரிமீன லி இஸ்லாஹி தாத்தில் பைன். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், இங்கே காரிமூன் என்று வந்திருக்கிறது. காரிமூன் என்று வந்தால் கடனாளிகள் என்று வருகிறது. ஆனால் கடன் 2 வகைப்படும். ஒன்று தனிப்பட்ட கடன். ஷேக் அரஃபாத் இந்த நூலில், இந்த விளக்கத்தில் அந்த கடனை பற்றி பேசவில்லை. கடனாளிகள் இங்கு வந்திருப்பது எந்த கடனாளிகளை பற்றி பேசுகிறார்கள் தெரியுமா? இது நமக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. 2 சமூகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக ஒருவர் கடன் பட்டிருப்பார். மார்க்கத்தில் கடனாளிகள் என்றால் 2 வகைப்படும். ஒரு கடனாளி அல் காரிம் லி நஃப்ஸிஹ், காரிம் கராமா. சவுதியில் யார் வந்திருக்கிறார்கள்? சவுதியில் இருப்பவர்களுக்கு இந்த கராமா என்ற வார்த்தை தெரியும். கராமா என்று சொல்வார்கள். கராமா என்றால் ஃபைன், அல் கராமா என்றால் ஃபைன், அல் காரிம் என்றால் கராம என்ற பெயரில் வருகிறது. அல் காரிம் என்றால் பணத்திற்கு இதானப்பட்டவர், அதாவது கடன்பட்டவர். சரியா? சரி, இங்கு கடன்பட்டவர் என்பது தனிப்பட்ட கடனை பற்றி பேசுகிறதா? அல்ல. ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே தனிப்பட்ட கடனை பற்றி பேசவில்லை. கடனாளிகள் இங்கு யார் வருகிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, 2 சமூகத்தை சேர்த்து வைப்பதற்காக அரபுலகத்தில் அவர்களுடைய அந்த கோத்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் ஒருவர் மற்றவருடன் சண்டையிட்டு இருப்பார், அல்லது ஏதாவது பிரச்சனையாக இருப்பார். பெரிய இந்த பணத்தை கொடுத்தால் தான் இந்த 2 சமூகமும் சேரும் என்ற ஒரு நிலைமை வரும். அப்போது ஒருவர் என்ன செய்வார் என்றால், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
இந்த பணத்தை தருவதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஒற்றுமையாவதற்கு சம்மதமா என்று இரு சமுதாயத்தை சேர்த்து வைப்பார். இரு சமூகத்தை என்ன செய்வார்? சேர்த்து வைப்பார். அவ்வாறு சேர்த்து வைக்கும் பொழுது அவருடைய ஹக்கில் பணம் இருக்கும். பணம் நீங்கள் கட்ட வேண்டும், இத்துடைய தொகையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னதினால்தான் இவர்கள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். இவர் யார்? இவர்தான் இந்த இடத்திலே சொல்லக்கூடிய அல்-காரிம் லிஇஸ்லாஹி ஸாத்தில் பையின், இரு சமூகத்திற்கிடையே உறவுகளை ஏற்படுத்துவதற்காக தான் ஏற்றுக்கொண்ட கடன். அந்த கடனை அடைப்பதற்கான அந்த கடனுடைய அப்படிப்பட்ட மக்களுக்கு எதை வழங்க வேண்டும்? ஜக்காத்தை வழங்க வேண்டும். சரி, அப்படி என்றால் தனிப்பட்ட கடன் பெற்றவர்களுக்கு ஜக்காத் வழங்கக்கூடாதா? அல்லாஹ்வின் அடியார்கள் வழங்கலாம். இந்த இடத்திலே ஏன் அவர்கள் ஏழையில் வந்து விடலாம்? நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஏழை என்ற இந்த இதில் வந்து விடலாம். ஆனால் நூலாசிரியர் இந்த இடத்திலே தெளிவாக சொல்வது இதை யாரை பற்றி என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதிலே யார் என்றால் இஸ்லாஹி ஸாத்தில் பையின், இரு சமூகத்திற்கு ஒற்றுமை ஏற்படுத்த வருகிறார்கள். இதற்காக கடன் பட்டிருப்பார். கடைசியாக யார்? அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் சன்மார்க்க போர் செய்யக்கூடிய அல்-கஸாத் ஃபீ சபீலில்லாஹ், அதாவது இந்த போரிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஜக்காத்தை வழங்குவது. இந்த நான்கும் ஃபஇல்லம் யகுனில் ஆஹிது முஹ்தாஜன் வலா ஃபீஹி மன்ஃபஅத்துல் முஸ்லிமீன் ஃபலா ஸஹ்ம லஹு ஃபி ஸக்காத். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், யாருக்கு தேவையில்லாமலும், கவனியுங்கள், இந்த 8 பேரும், இந்த 8 பேர் அல்லாத, தேவையில்லாமலும் தேவையில்லை, இவருக்கு ஜக்காத் என்பதற்கு தேவையில்லை என்ற அந்த 4 பேரில் இல்லாமல் இருப்பார். அல்லது இவர் செய்வதனால், இவர் செய்யக்கூடிய செயல் முஸ்லிம்களுக்கு பயன் தரக்கூடிய செயல், ஜக்காத்தை வசூலிப்பது, இரு சமூகத்திற்கு ஒற்றுமை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது, இஸ்லாத்தின் பால் அவர் உள்ளம் ஈர்க்கப்படுவது என்ற இந்த நன்மையும் இல்லாமல் இருக்கும் என்றால் யாருக்கும் ஜக்காத் கிடையாது. அப்படினால் இந்த 8 பேரை தவிர யாருக்கும் கிடையாது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிக் யூடியூப் சேனலுக்கு ஜக்காத் தருவது, இவங்களே பேரை வைத்துக் கொண்டு படம் எடுத்துக்கொண்டு ஷார்ட் பிலிம் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்தை சீரழிப்பதற்கு ஒரு நவீன கால யுக்திகள், இந்த ஷார்ட் பிலிம், இந்த யூடியூப் சேனல், இந்த விஷயம் அந்த விஷயம் என்றெல்லாம், இதை என்ன செய்வது? இதை என்ன செய்வது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சேனலுக்கு ஜக்காத் வாங்குவது, அவர்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஜக்காத் வாங்குவது, பள்ளிவாசலுக்கு ஜக்காத் வாங்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஜக்காத் என்பது நாம் படித்த இந்த 8 பேர், இந்த 8 கூட்டம், ஒன்று தனக்கு தேவையான மக்கள், தனக்கு தேவை, தன்னுடைய தேவைக்குரியவர்கள். அப்படி இல்லை என்றால் முஸ்லிம்களின் நலனுக்காக என்றால் இந்த 4 பேரை அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறானே தவிர பள்ளிவாசல்கள் ஒருபோதும் ஜக்காத் பணத்தை கொண்டு பள்ளிவாசல்கள் கட்டப்படக்கூடாது. பள்ளிவாசலுக்கு ஜக்காத் பணத்தை செலவு செய்யக்கூடாது என்பதை தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் இறுதியாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஜக்காத்தை வலா யஜூஸு தஃபு ஸக்காத் லில் காஃபிர், காஃபிர்களுக்கு ஜக்காத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏனெனில் கவனியுங்கள், இஸ்லாத்தின் பால் அவர் ஈர்க்கப்படுவார் என்று சொன்னது யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. முஸ்லிமாக இருப்பார், மார்க்கத்தில் எப்படி இருப்பார்? வெகு தூரமாக இருப்பார், வெகு தூரமாக இருப்பார், வெகு தூரமாக இருப்பார். அவரை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வேண்டும். அவர் இஸ்லாத்தின் பால் இன்னும் அதிகமாக வருவார், அவர் இன்னும் உள்ளம் இணக்கப்படுவார் என்ற இந்த அடிப்படை வர வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை காஃபிர்களுக்கு கொடுக்க முடியாது, பணக்காரர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு கிடையாது ஜகாத். அதே போல் சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட மம்லூக், அடிமையாக இருப்பார். இதா கான சய்யிதுஹு கனியன், எஜமான், அவருடைய தலைவர் பணக்காரராக இருந்து அந்த அடிமைக்கு இருக்கும் பட்சத்தில், அவருடைய அடியான், அவருடைய எஜமான் பணக்காரராக இருக்க அந்த அடிமைக்கு ஜக்காத் என்பது கொடுக்க கூடாது. மேலும் அடுத்ததாக கடைசியாக யார்? இவருக்கு செலவு செய்வது என் மீது கடமை என்று இருப்பவர்களுக்கு ஜக்காத் ஒருவர் வழங்க முடியாது. இவர்களுக்கு செலவு செய்வது என் மீது கடமை. எடுத்துக்காட்டாக மனைவி,
மனைவிக்கு செலவு செய்வது என் மீது என்ன கடமை. மனைவிக்கு செலவு செய்வது என்றால் கடமை. அதே போல் பிள்ளைக்கு நான் செலவு செய்வது என் மீது கடமை. அது தேர்வல்ல, நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதல்ல. நீங்கள் ஜக்காத்தை வழங்குவதற்கு இவர்களுக்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது கடமை. அதே போல் பெற்றோர்கள், அதே போல் யார்? பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர்கள், இவர்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்களுக்கும் என்ன செய்ய முடியாது? ஜக்காத் என்ன செய்ய முடியாது? கிடையாது, கொடுக்க கூடாது. ஒருவர் தன் மனைவிக்கு ஜக்காத் கொடுப்பது, தன் இருக்கக்கூடிய பணத்தை தன் மனைவிக்கு கொடுத்து வாங்கிக் கொள்வது எப்படி முடியும்? எவ்வாறு முடியும்? பிள்ளைக்கு கூட செலவு செய்யக்கூடிய கடமையை ஜக்காத்தை கொண்டு செலவு செய்வீர்களா பிள்ளைக்கு? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியாக ஷேக் ஒருவர் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே, பனு ஹாஷிம் அவர்களுக்கும் ஜக்காத் கிடையாது. அது என்ன பனு ஹாஷிம்? அது என்ன பனு ஹாஷிம்? அல்லாஹ்வின் அடியார்களே, யார் அவர்கள்? பனு ஹாஷிம் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த கோத்திரம்? ஹாஷிம் யார்? பனு ஹாஷிம் என்று மார்க்கத்தில் ஜக்காத் யாருக்கு கடமை இல்லை என்றால் பனு ஹாஷிமுக்கு கடமை இல்லை ஜக்காத். அதாவது அவர்களுக்கு கொடுக்க கூடாது, ஜக்காத் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு கடமை இல்லை. தவறாக சொல்லிவிட்டேன். ஜக்காத் அவர்கள் வாங்கக்கூடாது, ஜக்காத் அவர்களில் வாங்க கூடாது. யார் அவர்கள்? பனு ஹாஷிம். ஹாஷிம் என்றால் யார்? இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பாட்டனார், அல்லாஹ்வின் தூதரின் கொள்ளுப்பாட்டனார். யார் அவர்கள்? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பெயர்? அவரின் தகப்பனார் பெயர்? அவரின் தகப்பனார் பெயர் அபு ஹாஷிம். வெறும் ஹாஷிம், வெறும் ஹாஷிம். அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு. அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஹாஷிம் அப்து மனாஃபின் மகனார் ஹாஷிம். அப்து மனாஃப் என்பவரின் மகனார் ஹாஷிம். ஹாஷிமின் பிள்ளைகள், ஹாஷிமின் வழித்தோன்றல்கள். அப்து மனாஃபின் மகன் ஹாஷிம், அப்து மனாஃபின் மகன் ஹாஷிம், ஹாஷிமின் வழித்தோன்றல்கள். அப்படி என்றால் யார்? ஹாஷிமின் வழித்தோன்றல்கள் என்றால் என்ன? கவனியுங்கள். இவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹாஷிமின் மகனார்களில் முக்கியமானவர்கள் யார்? பனு ஹாஷிம் என்றால் ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் அவர்களின் வழித்தோன்றல்கள். மக்காவை ஆண்ட இந்த குறைஷி குலத்தின் ஒரு முக்கிய கிளையாக இவர்கள் இருந்தார்கள். மேலும் ஹாஷிம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனாரின் தந்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், தந்தையின் பாட்டனார் என்று சொல்லலாம், அல்லது பாட்டனாரின் தந்தை என்று சொல்லலாம். அதாவது அப்துல்லாஹ்வின் பாட்டனார் அல்லது அப்துல் முத்தலிபின் தந்தை. சரியா? அப்துல்லாஹ்வின் பாட்டனார் ஹாஷிம், அப்துல் முத்தலிபின் தந்தை ஹாஷிம். சரி, ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் அவர்கள் பாட்டனார் இருக்கிறார்கள் என்றால் அப்துல் முத்தலிப், ஹாஷிம் அவர்களுக்கு பல ஆண்மகன்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமானவர்கள் யார்? ஹாஷிமின் மகன்களில் முக்கியமானவர் அப்துல் முத்தலிப். அதில் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் முன்னெடுத்து சென்றவர்கள் அப்துல் முத்தலிப் தான். பல ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தன. அப்துல் முத்தலிபுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் யார்? அப்துல்லா, அபு தாலிப், வேறு யாரு? அபுலஹப், அப்துல்லா, அபு தாலிப் மற்றும் முக்கியமானவர்களில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்பாஸின் தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், அதே போல் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். இவர்கள் எல்லாம் யார்? ஹாஷிமின் பேரர்கள், அப்துல் முத்தலிப் வழியாக.
இவர்கள் எல்லாம் யார்? ஹாஷிமின் பேரர்கள் அப்துல் முத்தலிப் வழியாக. இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால் அதி இருந்தார்கள், அபுல் கைஸ் இருந்தார்கள், மேலும் அம்ர் இருந்தார்கள். இப்படி பல பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அப்துல் முத்தலிபின் வழித்தோன்றர்கள் பற்றி தான் இங்கே பார்க்கிறோம். ஷேக் இந்த இடத்துல, அதாவது அடிக்குறிப்பிலே ஷேக் அரஃபாத் அவர்கள் யாரெல்லாம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் தான் ஆல அப்பாஸ் வ ஆல அலி வ ஆல ஜாஃபர் வ ஆல உகைல் வ வலது அல் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப். இவர்கள் எல்லாம், அதாவது அப்பாஸின் வீடு அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், அதே போல் அலியுடைய வீடு, ஜாஃபரின் வீடு, உகைலின் வீடு, வலதுல் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் இவர்களின் வீடு. இதை சுருக்கமாக நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கும் ஜக்காத் என்னவாகாது? ஜக்காத் இவர்கள் வாங்கக்கூடாது. அது முக்கியமாக யார் வந்து விடுவார்கள்? அஹ்லுல் பைத், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமஹி அவ்சாஹுன் நாஸ், மனிதர்களின் கழிவுகள் என்ன? ஜக்காத் மனிதர்களின் கழிவுகளாக இருப்பதினால், அழுக்காக இருப்பதினால் அது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உகந்தது அல்ல. சரியா? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பெற மாட்டார்கள். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஜக்காத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? வாங்க மாட்டார்கள், வாங்கக்கூடாது, வாங்கவும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனெனில் இன்னமாஹி அவ்சாஹுன் நாஸ் என்று சொன்னார்கள். அது மனிதரின் கழிவாக, அதாவது மனிதரின் அழுக்காக, அதாவது கஃபாரா எடுக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் செய்வதற்கு, இந்த ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு நாளை இன்ஷா அல்லாஹ் ஸௌம், நோன்பு என்ற தலைப்பை பார்ப்போம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. ஜக்காத் இதோடு முடித்து விட்டார்கள் ஷேக், அவ்வளவுதான். இதை தாண்டி ஜக்காத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஏன், என்ன காரணம்? இந்த உம்மத் பொது ஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள், இது என்ன தேவையோ அதை பற்றி ஃபிக்ஹ் வகுப்பாக ஷேக் அவர்கள் கொண்டு போகாமல் ஜக்காத்தை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மறுப்பவர்கள் காஃபிர், ஜக்காத்தை மறுப்பவர்கள் காஃபிர். ஆனால் ஜக்காத்தை கருமித்தனத்தால் தராமல் இருப்பவரை பற்றி ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே எதுவுமே சொல்லவில்லை. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.